Hi guys, this is Indu and welcome back to my channel. சம்மர் டைமில் ஆயிலி ஸ்கின்னை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு 10 o'clock தான் ஆகுது. மார்னிங்கே பயங்கரமாக வெயில் வந்துருச்சு. நான் இப்போ ஃப்ரெஷ் ஆலோவேரா தான் பறைக்க போகிறேன். நான் ஒரே ஒரு ஆலோவேரா லீஃப் தான் எடுத்துக்கிட்டேன். 1 வீக்குக்கு இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் புதுசாக எடுத்துப்பேன். இந்த மாதிரி செடியிலேருந்து ஆலோவேரா பறைக்கும்போது அதை 1 வீக்லேயே காலி பண்ணால் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சு ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது ரேஷஸ் மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வெளியே வச்சோன்னா அதோட லிக்யூட் லீக் ஆகி அது கெட்டு போகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாடி கேர் பற்றி பார்க்கலாம். இது ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். ஸோ இதில் நான் மார்னிங்கே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி 1/2 லிட்டர் வச்சு நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணி வைக்கும்போது காலியாக நம்ம பிடிச்சி குடிக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம்னு நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இது வீட்டிலே உர ஊற்றின மோர். இதை ஓவர் நைட் வச்சுட்டு மார்னிங் எடுத்து இந்த மில்க் ஷேக் பாட்டிலில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதை அப்பப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது அப்பப்போ இதை நான் குடிச்சு காலி பண்ணணும். தேர்ட் இது நேற்றுள்ள ரைஸில் வடித்த தண்ணியை நான் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் ரிமைனிங் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மோர் ஆட் பண்ணி சால்ட்டு போட்டுட்டு இதை உடனே நான் குடிச்சிருவேன். ஸோ இது ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு 10-10:30 போல் நான் இதை குடிப்பேன். ஸோ நம்ம பாடியும் டீஹைட்ரேட் ஆகாமல் நல்ல சம்மர் டைமில் ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் இருந்தாலே ஃபேஸ் நமக்கு நல்ல க்ளோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் பார்க்கலாம். ஸோ நான் மார்னிங் ஒரு 11-11:30க்கெலாம் நான் எப்போவுமே குளிச்சிருவேன். இந்த சம்மர் டைமில் அட்லீஸ்ட் வீக்லி 3 times ஆகுது கண்டிப்பாக குளிக்கணும். ஸோ குளிச்சா ஹீட்டு நமக்கு பாடியிலேருந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ இந்த சம்மர் டைமில் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குளிச்சுட்டு வந்ததும் இந்த வாவோட ஆலோவேரா ஜெல்லை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 3 minutes வச்சுட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இது பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்க்கு பதிலாக ஃப்ரெஷ் ஆலோவேரா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். குளிச்சு முடிச்சதுமே ஃப்ரெஷ் ஆலோவேரா யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இச்சிங்காக இருக்கும் ஃபேஸில். ஸோ அதனால நான் இந்த வாவோட ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐஸ் கியூப். ஸோ நான் மார்னிங் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி 2 times ஐஸ் கியூப் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த சம்மர் டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இதுதான். ஸோ இது ஜெல் பேஸ்டுனால எனக்கு இதை போட்டால் ரொம்ப ஸ்கின் சாஃப்டாக இருக்குது. ஆயில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ரொம்ப ஸ்வெட் ஆனால் கூட இந்த மாய்ஸ்சரைசர் அப்படியே அந்த ஸ்வெட்டோடையே போகாமல் நல்ல ஸ்டேயாக இருக்குது. நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ இப்போ சம்மர் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு எப்போவுமே சன்ஸ்க்ரீன் செட் ஆகாது. உடனே பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது லாக்டோ கேலமைனோட சன்ஸ்க்ரீன். ஸோ நான் இதை ஒரு பாஸ்ட் 1 year-ஆகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா சூட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணால் ஸ்கின்னோடய நல்லா ஜெல்லாயிருது. ஸோ ரொம்ப வெள்ளையாக திட்டாக இது தெரிய மாட்டுது. ஸோ அதனாலே நான் இதை ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த சம்மர் டைமில் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காகவே நான் அந்த முல்தானி மிட்டி இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் இல்லாமல் நான் இப்போ எம்கஃபேனோட இந்த ஃபேஸ் வாஷும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போவுமே காஃபி ப்ராடக்ட்ஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஈவினிங் மேலே பண்ணுற இன்னொரு ரொட்டீன் கொஞ்சமாக கேர்ட் எடுத்துட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா மசாஜ் பண்ணுவேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குக்கும்பர் 2 slice கட் பண்ணி கண்ணில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 minutes நான் இருப்பேன். இது நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ ஸ்கின் கேர் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்ம ஐக்கும் நம்ம கேர் பண்ணணும். ஸோ இந்த கட் பண்ணி வச்ச குக்கும்பரை ஒரு 5 minutes வச்சுட்டு இந்த குக்கும்பரை கண்ணில் ஸ்லோவாக ஸ்க்ரப் பண்ணுவேன். ஸோ 2 கண்ணிலையும் பண்ணும்போது கண் பயங்கரமாக கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி தயிர் போட விருப்பம் இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்னா நம்ம ஃப்ரெஷ் ஆலோவேரா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் ஒரு பீஸை கத்தி வச்சு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக சின்ன சின்ன டாட் மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி ஆல் ஓவர் ஃபேஸில் அப்படியே நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு 5 minutesக்கு நம்ம அந்த 2 பீஸையும் ஃபுல் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ தயிர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி 4 பெஸ்ட் ஃபேஸ் பேக் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் வந்து கடலை மாவும் கேர்டும். ஸோ கடலை மாவும் நான் கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சமாக கேர்டு வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப திட்டாக இருக்காமல் ஸ்மூத்தாக இருக்கணும். ஃபேஸ் வந்து ரொம்பவே பிரைட் ஆகும், ப்ளஸ் ஆயில் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முல்தானி மெட்டியும் கேர்டும். ஸோ முல்தானி மெட்டி எல்லாருக்குமே தெரியும், ஆயிலி ஸ்கினுக்கு பெஸ்ட் ஃபேஸ் பேக். ஸோ அது கூட கேர்ட் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து அப்ளை பண்ணும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் வந்து மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேர்டு ஃபேஸ் பேக் வந்து சாண்டல்வுட் பவுடரும் ஹனியும். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. சாண்டல்வுட் பவுடர் கூட ஹனியை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது அப்படி ஒரு பிரைட்னஸ் வந்து ஃபேஸில் இருக்குது. ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது. ஹனி எப்போவுமே ஃபேஸுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தருது. லாஸ்ட் ஃபேஸ் பேக் வந்து காஃபி பவுடரும் மில்க்கும். ஸோ நான் வந்து ப்ரூவோட காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக தான் மில்க் ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு டீடான் ஃபேஸ் பேக். ஸோ சம்மர் டைமில் வெளியே போயிட்டு நம்ம டேன் ஆகிருக்கோம், இல்லைனா வந்து நமக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகி நம்ம ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆகுதுன்னா இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆயிலி ஸ்கினுக்கு பெஸ்ட் 4 ஃபேஸ் பேக். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மஸ்ட் ட்ரை ஃபேஸ் பேக் இந்த நாளுமே. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் பேக்கில் வந்து ஆல்ஃபா குட்னஸோட இந்த க்ரீன் கிளே பவுடர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது நாட்லி 2 டைம்ஸில் வந்து 1 டைம் வந்து நான் இந்த மாதிரி பேக்டு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இந்த கிளே பவுடர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம். ஸோ ஒரு வீட்டில் 7 டேஸும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக ஓடி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். நமக்காக வந்து ஒரு நாள் கூட நம்ம ஒதுக்குறது இல்லை. ஸோ வீக்லி 2 டேஸ் அட்லீஸ்ட் 1 டே ஆச்சும் நமக்குன்னு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ மாதிரி நம்ம வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் பாடி கேர் எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன எல்லா ப்ராசஸுமே வந்து வீக்லி 2 டேஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த வீக்லி 2 டேஸ் மட்டும் நான் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு எனக்குன்னு நான் டைம் எடுத்துப்பேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஃபர்தராக வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.